19th chapter, 26th and 27th verse. என்னோடு கூட சேர்ந்து உங்கள் வேத புத்தகத்தை யோவான் எழுதின இயேசுவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். When Jesus therefore saw his mother and the disciple standing by whom he loved, he said unto his mother, Woman, behold thy son. Then saith he to the disciple, Behold thy mother. And from that hour that disciple took her unto his own home. வசனம் சொல்லியிருக்கிறது யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேர முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். Let us all close our eyes and bow our heads. எல்லோரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோமா? Our loving heavenly Father, அன்பின் பரலோக பிதாவே, we come unto you in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். Father, thank you for this wonderful hour that you have given unto us to meditate upon the words that you spoke on the cross of Calvary. நீ கல்வாரி சிலுவையிலே நீர் பேசின இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக எங்களுக்கு ஒரு அற்புதமான வேளையை நீர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம். Lord, we humble ourselves in your presence. உம்முடைய சமூகத்திலே நாங்களே தாழ்த்தி ஆண்டவரே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். Lord, cover us and speak unto your people. ஆண்டவரே, நீர் எங்களை மறைத்து தேவ ஜனங்களோடு கூட நீர் பேச விரும்புகிற காரியத்தை எங்கள் மூலமாய் நீர் வெளிப்படுத்தி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Let your word be lifted and honored in our midst. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மாத்திரமே இந்த மாலை வேளையிலே உயர்த்தப்படுவதாக, கனப்படுத்தப்படுவதாக. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. Once again, let's read this Bible verse. இந்த வசனத்தை மீண்டுமாய் நாம் வாசிக்கலாம். When Jesus therefore saw his mother and the disciple standing by whom he loved, he said unto his mother, Woman, behold thy son. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். Hallelujah. Hallelujah. I want to take you to the cross of Calvary today. இந்த நாளிலே உங்களை கல்வாரியின் சிலுவைக்கு அருகாமையிலே உங்களை நான் அழைத்து செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Hallelujah. Hallelujah. We heard about the first word. முதல் வார்த்தையை நாம் கேட்டோம். Where Jesus spoke about a common forgiveness to the entire mankind. இயேசு பேசின முதல் வார்த்தை மனுக்குலத்திற்கே ஒரு மன்னிப்பை கொடுத்ததாய் இருந்திருக்கிறது. And the second word, he spoke to the robber who was hanging next to him. இரண்டாவது வார்த்தை தமக்கு அருகாமையிலே இருந்த கல்லனை நோக்கி சொன்ன வார்த்தையாய் இருக்கிறது. And the third word, before he spoke to his mother, மூன்றாவது வார்த்தை தன் தாய்க்கு பேசுவதற்கு முன்பாக, the Bible says, வேதம் சொல்கிறது, Jesus saw. இயேசு கண்டார். Hallelujah. Hallelujah. There is a blessing when Jesus sees us. இயேசுவின் பார்வையிலே நீங்களும் நானும் அது படவும் என்று சொன்னால், அல்லது அவர் பார்வை படுகிற தூரத்திலே நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னால், அந்த பார்வை நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வர அந்த பார்வைக்கு வல்லமை உண்டு. Hallelujah. Hallelujah. The Bible says Jesus saw. வேதம் சொல்லுகிறது இயேசு கண்டார். There are many things happening around the cross of Calvary. சிலுவையை சுற்றி பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. The very first thing, முதலாவதாக, Jesus was wounded heavily and he was bleeding. இயேசு அவர் பயங்கரமான காயங்களை தன்னுடைய சரீரங்களை ஏற்றுக்கொண்டவராக, ரத்தம் வடிகிறவராக, காயப்பட்டவராக அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். He was hanging upon the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு தொங்கிக் கொண்டிருந்தார். The crown of thorn was placed upon his head. அவர் தலையிலே முட்கிரீடமானது சூட்டப்பட்டதாய் இருந்தது. Nails were piercing his hands and foot.
அந்த இரத்தமானது கைகளிலே அது வடிந்து சென்று கொண்டதாய் இருந்தது. Think about this scenario in our life. இந்த சம்பவத்தை நம்ம வாழ்க்கையோடு நாம் ஒப்பனை செய்து நாம் யோசித்து பார்க்கலாமே. Whenever we get wounded, நாம் எப்பொழுதெல்லாம் காயப்படுத்தப்படுகிறோமோ, we don't mind about anything. நாம் காயங்களிலே இருக்கும்போது மற்றவர்களுக்கு என்ன நடந்தால் என்ன என்று சொல்லி அந்த சிந்தனையிலே தான் நாம் இருப்போம். We don't see about anyone. மற்றவர்களை குறித்து சற்றும் நாம் காயப்படும் போது, வேதனைப்படும் போது மற்றவர்களை குறித்து நாம் கவலை நம்முடைய வாழ்க்கையிலே படவே மாட்டோம். But when Jesus was hanging upon the cross of Calvary, கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த இந்த இயேசுவானவர், he is seeing two people. ரெண்டு நபர்களை அவரின் பார்வை பார்க்கிறது. First he saw his mother. முதலாவதாக அத்தனை வேதனையிலும் முதலாவதாக இயேசுவின் தாயாரை கண்டார். Who is this mother? யார் இந்த தாயார்? Let me tell unto you, Bible says Gabriel greeted Mary saying, blessed among all women. யாரையா இந்த தாயார்? காபிரியேல் தூதனாலே ஒரு வாழ்த்துதலை பெற்ற, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்ற வாழ்த்தை பெற்ற ஒரு நபர்தான் இயேசுவின் தாயாராய் இருக்கிறார். Let me tell unto you, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், the same way we are also blessed people. இன்றைக்கும் நீங்களும் நானும், அன்றைக்கு மரியாள் மாத்திரமல்ல, நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. Who is this Mary? யாரையா அந்த மரியாள்? We all know about Jesus ministry only for 3 years and 3.5. நாம் எல்லோருக்கும் தெரியும், இயேசு ஒரு 3.5 ஆண்டுகள் மாத்திரமே அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். Bible spoke many things about him which has took place only between this 3.5 years. இயேசு தன் வாழ்க்கையில செய்த எல்லா காரியங்களும் இந்த 3.5 ஆண்டுகளுக்குள்ளாகவே அது நிறைவடைந்தது. But Mary, the mother of Jesus, is the only person who knows 33 years of life of Jesus Christ. மற்ற ஜனங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை 3.5 ஆண்டுகள் மாத்திரம்தான் தெரியும். ஆனால் இந்த மரியாளுக்கு மாத்திரமே இயேசுவின் பிறந்த நாள் முதல், அப்படி என்றால் சொன்னால் குட் ஃப்ரைடே, கிறிஸ்துமஸிலிருந்து குட் ஃப்ரைடே வரையிலும் அவர் எப்படி நடத்தப்பட்டார், அவருடைய வாழ்க்கை நடத்தப்பட்டார் என்று சொல்லி அனைத்து காரியங்களையும் தெரிந்த ஒரு நபர்தான் இந்த மரியாளா இருக்கிறாள். Mary is the one who knows the promise and the prophecies about Jesus Christ in his life. மரியாளுக்கு மாத்திரம்தான் இயேசுவுக்குள்ளாய் இருந்த சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை அறிந்திருந்த ஒரு மகளாய் இருந்தாள். She is standing near to the cross. அவள் சிலுவைக்கு அருகாமையிலே நிற்கிறாள். She is standing next to the cross. சிலுவைக்கு அருகாமையிலே நிற்கிறாள். Think about her in just a moment. ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பாருங்களே. She is weeping. அவள் எந்த தாயா இருந்தாலும் அழுது கொண்டிருப்பாள், அவளும் அழுது கொண்டிருக்கிறாள். She lost her husband. அவருடைய கணவனை அந்த நேரத்திலே அவள் இழந்தாள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. The Bible says she is a widow. அவள் அந்த நேரத்திலே இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட போது மரியாள் ஒரு விதவையா இருந்தார் என்று சரித்திரம் சொல்கிறது. Jesus is the only elder son for her. இயேசுவுக்கு இருந்த மரியாளுக்கு இருந்த ஒட்டுமொத்த நம்பிக்கையும் இந்த இயேசு மாத்திரமே. Hallelujah. Hallelujah. That Jesus was hanging upon the cross of Calvary. எதையெல்லாம் நம்பினார்களோ, எதையெல்லாம் அதிகமாய் வைத்தாலோ அந்த நம்பிக்கை, அந்த அன்பு இன்றைக்கு சிலுவையிலே மரியாளுக்கு முன்பாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. That is the reason that Jesus saw Mary. அதனாலே தான் இயேசு மரியாளை கண்டார். Let me tell unto the church of God. இன்றைக்கு சபைக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். We might have received promises. நாம் பல வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்க முடியும். We might have received prophecies. நாம் பல தீர்க்க தரிசனங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்க முடியும். But sometimes we might stand losing all our hopes. ஆனால் சில நேரங்களிலே, சில காலகட்டங்களிலே மரியாளை போல நம்பிக்கை இல்லாமல், மற்ற அடுத்தது என்ன நடக்கும் என்று தெரியாமல் சிக்காடி கொண்டு நிற்கிற சூழ்நிலையின் வழியாக நாம் கடந்து செல்ல முடியும். And in midst of those kind of scenarios, அந்த சூழ்நிலையின் மத்தியிலே when we come and stand near the cross of Calvary, நீங்களும் நானும் இந்த கல்வாரி சிலுவையின் அருகாமையிலே வந்து நிற்போம் என்று சொன்னால், there is a God one who sees you. ஆனால் நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களை பார்க்கிற ஒரு இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. The Bible says, இரண்டாவதாக வசனம் சொல்லி இருக்கிறது, Jesus saw John. இயேசு யோவானை கண்டார். Here the Bible says the beloved disciple. அவர் இயேசுவுக்கு அன்பான சீஷன் என்று வேதம் பதிவு செய்கிறது. We all know who's this John. இந்த யோவான் யார் என்று சொல்லி நம்ம எல்லோருக்கும் தெரியும். Bible says he was the one who was lying on the bosom of Jesus. இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த ஒரு சீஷன் தான் இந்த யோவான்.
John was with Jesus throughout his lifespan. இந்த யோவான் மாத்திரமே இயேசுவின் வாழ்க்கை முழுவதிலும் அவரோடு கூட பிரயாணித்த ஒரு சீஷனாய் இருக்கிறார். He was in the glorious time of Jesus. இயேசுவு மகிமையான ஊழியத்திலே யோவான் இருக்கிற ஒரு மனிதனாய் இருக்கிறார். We know that John is one among the 3 disciples whom Jesus used to take everywhere. எங்கெல்லாம் இயேசு செல்கிறாரோ ஒரு 3 சீஷர்களை இயேசு தம்மோடு அழைத்து செல்வது உண்டு. அந்த 3 சீஷர்களிலே ஒரு சீஷன் தான் இந்த யோவான். Hallelujah. ஹல்லேலூயா. John was standing with Jesus in the Mount of Transfiguration. மறுரூப மலையிலே இயேசுவோடு இந்த யோவானும் நிற்கிறான். John was being with Jesus in the Garden of Gethsemane. கெத்செமனே தோட்டத்திலும் பலர் அவர்கள் பயந்து ஓடி போனாலும் இந்த யோவான் இயேசுவோடு நிற்கிறார். John was the only one disciple who was with Jesus when he is speaking with the king. ராஜாவோடு கூட இயேசு உரையாடும் போது மற்றவர்கள் போல் பயந்து ராஜாங்கத்தை பார்த்து அசந்து போய் பயந்து போனவனால் அல்ல, இயேசு ராஜாக்களோடு பேசும்போது அருகாமையில் நின்று ஒரு தோள் கொடுக்கிற ஒரு சீஷன் யார் என்று சொன்னால் இந்த யோவான் மாத்திரமே. And John was the only disciple who was found to be under the foot of cross of Calvary. இந்த சீஷர்களிலே இந்த யோவான் மாத்திரமே இயேசுவின் சிலுவை அருகாமையிலே நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்ற ஒரு உன்னத சீஷனாய் இருந்தான். When we are with Jesus, நீங்களும் நானும் இயேசுவோடு இருப்போம் என்றால் in the best part of our life, நம்முடைய வாழ்க்கையின் சிறந்த நாட்களை இந்த இயேசுவோடு நாம் கழிப்போம் என்று சொன்னால், in midst of a successful time, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெயமான நாட்களிலே இயேசுவோடு கூட நாம் பிரயாணம் பண்ணுவது மாத்திரமல்ல, even when we walk through the paths of failure, நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகளை சந்திக்கும் போது, if we stand near to Jesus, நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகளை சந்தித்த சூழ்நிலையிலே இயேசுவின் அருகாமையிலே வந்து நிற்போம் என்று சொன்னால், let me tell unto you, நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். that Jesus who hangs upon Calvary sees you. கல்வாரி சிலுவையிலே தொங்குகிற இயேசு உங்களை முதலாவது கண்ணோக்கி பார்க்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Then Jesus says, அடுத்தது இயேசு சொல்கிறார், woman, behold thy son. ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். And Jesus looked towards the disciple and he says, பின்பு அந்த சீஷனை நோக்கி சொல்கிறார், behold thy mother. அதோ உன் தாய் என்றார். Let me tell unto you, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், we may not have time to speak with Jesus. இயேசுவோடு கூட உரையாட நமக்கு உகந்த நேரம் ஒருவேளை நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம். When Jesus was hanging upon the cross of Calvary, கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து, Mary did not add words to speak to Jesus. மரியாளுக்கு இயேசுவினிடத்திலே பேச வார்த்தைகள் இல்லாமல் இருந்த சூழ்நிலையாய் இருக்கிறது. Only thing that she did is she is weeping. ஒரே ஒன்றுதான் மரியாளால் செய்ய முடிந்தது, அது அழுவது மாத்திரமே. The same way John did not add anything to speak unto his master. அவருடைய எஜமானாகி இயேசுவினிடத்திலே பேச யோவானுக்கும் எந்த வார்த்தையும் இல்லாமல் இருந்தது. He was weeping. யோவானும் அழுது கொண்டிருந்தான். Let me tell unto you, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், if you are walking through the path, நீங்கள் அதே சூழ்நிலையின் வழியாக கடந்து செல்வீர்கள் என்றால், that you may have lot of questions in your heart, உங்கள் வாழ்க்கையிலே பல கேள்விகள் உங்கள் இருதயத்தை துளைத்துக் கொண்டிருக்கலாம். but you may not have words to speak to God. அந்த கேள்வி நிமித்தமாக நீங்கள் ஒரு வார்த்தையும் தேவனிடத்திலே முறையாட முடியாத அளவிற்கு அந்த கேள்வி உங்கள் வாழ்க்கையை துளைக்கலாம். If your prayer is only weeping before the presence of God, தேவனுடைய சமூகத்திலே ஒன்றை மாத்திரம் நீங்கள் அழுது கொண்டே வாய் பேச வராமல் நீங்கள் அழுது கொண்டே இருக்கிற சூழ்நிலையின் வழியாக நீங்கள் கடந்து செல்லலாம். let me tell unto you, நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், that God doesn't see your face alone. உங்கள் முகத்தை மாத்திரம் நம்முடைய தேவன் பார்ப்பது மாத்திரமல்ல, He sees the burden of your heart. உங்கள் இருதயத்தின் பாரத்தை கவனிக்கக்கூடிய ஒரு இயேசு இருக்கிறார் ஐயா. Let me tell unto you, நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், today when we come closer unto this cross of Calvary, இந்த கல்வாரியின் சிலுவையின் அருகாமையிலே நீங்களும் நானும் வந்து நிற்போம் என்று சொன்னால், even when we don't have words to speak to God, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலே முறையாட நமக்கு எந்த ஒரு வார்த்தையும் நமக்கு வரவில்லை என்று சொன்னாலும், the Jesus was hanging upon the cross of Calvary, கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவானவர் sends his word to comfort you. உங்களுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பி உங்களை ஆறுதல் படுத்த என் இயேசு வல்லவராய் இருக்கிறார். Today the same Jesus gives hope in our life. அதே இயேசு இன்றைக்கு உங்களுக்கு வாழ்க்கையிலே நம்பிக்கையை கொடுக்கிறார். He is the provider in our life. உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராய் இருக்கிறார். Even though he was hanging upon the cross of Calvary, கல்வாரி சிலுவையிலே அவர் கஷ்டப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலும், he wants to comfort the church of God. அந்த சூழ்நிலையிலும் அவருக்கே ஒரு ஆறுதல் வர வேண்டிய சூழ்நிலையிலும் சபையை அவர் ஆறுதல்
பலப்படுத்த அவர் ஆயத்தமாயிருக்கிறார். May God bless this word and be with you. இந்த வார்த்தை தாமே கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்களை தட்டி